நண்பர்களே, குடி இல்லாத 7வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுது அப்படி சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று திடீர்னு அப்படி கண்ணு தெரியாமல் போனது என்னால் நம்ப முடியல. பயங்கரமான மன உளைச்சல். இருமுன்னா அப்படியே தலை அப்படியே சமுட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி வலிக்குது. மண்டபத்தில் எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னே தெரியல. கண்ணு திடீர்னு 3 மணி நேரம் அது போல் சரியாக போச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 95% ஓகே. ஆனால் இருமுன்னா அப்படியே தலை அப்படியே சம்புட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி அப்படியே விண்ணுன்னு தெரிக்குது. சும்மா இருக்கும்போது வலிக்கல. இருமுன்னா பல் விளக்கிட்டு நாக்கு வலிச்சா இப்படி அப்படின்னோம்னா தலை அப்படியே விண்ணுங்குது. அடுத்து 12 மணி நேரத்தை எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ரத்தம் கம்மியா என்ன திடீர்னு அப்படி கண்ணு தெரியாமல் போச்சுன்னா எப்படி திரும்ப இருந்துச்சு இந்த வெளிநாட்டில். உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். உடம்பை கவனிக்கணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வேலையும் ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்கு. வெளிநாடு வேற. உடம்பை பார்த்துக்கணும். மனசே சரியில்லை திடீர்னு அப்படி ஆனவுடனே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வெந்தய தண்ணி ஊற வச்சுருக்கேன். இது அப்புறமா குடிக்க. காது கேட்கல ஒரு வாரமாக. காலையில் ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணும். கடுமையாக தான் போய்கிட்டு இருக்கு. உடம்பு பார்க்க மாட்டது தான் பஞ்சாயத்து. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன். கிளினிக் போகிறேன். இந்த வெந்தய தண்ணியை காலையில் ரொட்டி போடும்போது குடிப்பேன். ரொட்டி போடும்போது இன்றைக்கி லைவ் போடுவேன்னு எனக்கே தெரியாது. பார்ப்போம். முதலாளி இருப்பார். பார்ப்போம். வேலை போய்கிட்டு இருக்கு. மேகி சூப் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ காலையில் மணி 5:30 தாண்டிடுச்சு. இப்போ ரொட்டி ஸ்டாக் ஏற்ற போகணும். ஓகே, காலையில் ஹாஸ்பிட்டல் போகலான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறது கேன்சல். ஏன்னா இங்கே செமினி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் நல்லா பார்ப்பாங்களாம். ஓனரோட கூட்டாளி அங்கே இருக்கிறாரு. அது போக இங்கே காஜாங்கில் ஒரு இடம் இருக்குது. அது போக இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கிளினிக் இருக்குது. இல்லைன்னா செடாங்கில் ஜிஹெச் இருக்குது. இங்கெல்லாம் போகலான்னு பார்த்தா நமக்கு இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா கூலிங்கான ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாக போயிடும். அதேமாரி சரியாகலைன்னா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கூட வேலை செய்கிற பசங்க. எனக்கும் என்ன தோணுதுன்னா, 2 மணி நேரம் அது போல் கண்ணு சுத்தமாக தெரியாமல் போனது என்னால் நம்ப முடியல. ஆச்சரியமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் அது போல் ஆகாது. அதனால் செக் பண்ணிடுறது நல்லதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பார்ப்போம். செக் பண்ணாமல் ஒரு வாரம் பார்ப்போம் உடம்பு எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொட்டி ஸ்டாக் ஏற்ற போகிறோம்.
அவர் தான் சொன்னார், ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, குளிர்ச்சியான ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க, உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா அப்புறம் கிளினிக் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நண்பர்களே, வேலை முடிஞ்சு இப்போது நம்ம ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இப்போது ஏதாவது கடைக்கு போய் எனர்ஜியான பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம், சத்தான பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் சாப்பிட அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். எங்கள் முதலாளி நேற்று அதுபோல் சின்ன அவரை போய் ரூம் எழுப்பணும்னு சொல்லி சொன்னோன்னா கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து அப்புறம் வந்து டயர்டில் தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு நைட்டு என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 11 மணிக்கு வந்து என்னை எழுப்பிருக்காரு. நான் தூங்கிட்டேன். இப்போ தான் கேஷியர் சொன்னார், போயிட்டேன். கேஷியரோட தம்பி சொன்னார், இப்போ இன்றைக்கி என்ன 10-11 மணிக்கு வந்து கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காராம். செமினி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் எங்கள் போஸுக்கு ஃப்ரெண்டாக, அதனால் அங்கே கூப்பிட்டு போனால் அது மட்டும் அவர் சூப்பராக பார்ப்பாராம். தமிழாக தானே அங்கே கூப்பிட்டு போகிறான்னு இருக்காங்க. நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சத்தான பொருளாக சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் பார்ப்போம். அவர் அந்த கேஷியர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி போய் என் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, தூக்கம் இல்லை, உடம்பு சூடு, சத்து இல்லை, நாலுமே சொல்கிறாங்க எல்லோரும். நாலுமே சரியாக தான் இருக்குது, நாலுமே குறை இருக்குது என்கிட்ட. நாளையும் சரி செஞ்சு தான் பார்ப்போமே. என்னோடய ஃப்ரெண்டு அந்த என்னை பிளாக் பண்ணிட்டு போனான்னு சொன்னேன்ல, அந்த பூச்சவங்க பையன், அந்த பையன் என்கிட்ட அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ அவன் எனக்கு பிபிலாம் செக் பண்ணான். பிபி செக் பண்ணிட்டு என் கை இப்படியே இழுத்துச்சு. அதை பார்த்துருப்பான் போல். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் சொன்னான், இது போல் உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, உங்கள் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க, பழங்களாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன். அதுதான் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. அவன் அப்போவே சொன்னான்டா 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுதான் இப்போ சைட் எஃபெக்டாக இருக்குது. சொன்ன வார்த்தை இன்னும் மனசில் இருக்குது, சொன்னவன் தான் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அன்னாச்சி பழம் மற்றும் வாழைப்பழம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்புல ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே. இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. எவ்வளோ மனசுமா கஷ்டமாக போச்சு. கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும்? கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, பார்த்துக்கலாம். பார்க்கக்கூடிய கண்ணு பிரச்சனைனா எப்படி பார்த்துக்கிறது? திடீர்னுங்க எல்லாரும் சூடு தான் அப்படிங்கிறாங்க, ரத்தம் கம்மிங்கிறாங்க, பிபி ப்ரெஷருங்கிறாங்க. அப்பயே போய் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக தான் இருக்கான். தூக்கம் இல்லைங்கிறாங்க, உடம்புல தெம்பு இல்லை, சத்து இல்லைங்கிறாங்க. ஆளுக்கு ஒன்றா சொல்கிறாங்க. சரி, டாக்டரை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற டாக்டர் ஒரு சின்ன டாக்டர், ஒரு தமிழக்கா லேடிஸ் அம்மா ஒரு இருக்காங்களாம். அவங்க அவ்வளோ சரியாக பார்க்கலையா, அவங்க அலர்ஜிக்கு போனப்போ. ஓனரை நீ வந்து கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க, நான் இப்போ சொல்லிடுவேன் வேண்டான்னு சொல்லி. பாப்போம், அங்கே போய் யாருங்க செலவு பண்ணுறது? இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. வரவங்க போகிறாங்க பூரா நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. அன்பு, பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி அந்த 2000 வெள்ளி இது போல் இப்படி ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லி நான் விளாக் பண்ணோடனே, வீடியோ அப்லோட் பண்ணோடனே, அன்றைக்கி நைட்டே எனக்கு மலேசியாவிலேருந்து ஒரு அக்கா வந்து அன்றைக்கி லைவில் பேசிவிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி என்கிட்ட வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பேசி 90 வெள்ளி காசு கட்டுச்சு. ஐயோ அக்கா, போஸ்ட் பெய்டு எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும், 90 வெள்ளிக்கு தான் கொடுங்க அப்படி சொல்லி ரொம்ப நேரம் பேசிவிட்டு, ஆறுதலாக பேசிவிட்டு, மோட்டிவேஷனாக பேசிவிட்டு அப்படி இப்படின்னுட்டு 90 வெள்ளி காசு கட்டிச்சு ஒரு அக்கா. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பினாங்க சேர்ந்தவங்க. இவங்களுக்கும் பூர்வீகம் பினாங் தான். யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும். சரி, ஓகே. இல்லைக்கான்னு சொன்னால் அதோட அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்ரஸ் இல்லாமல் ஆகிட்டாங்க. சரி, ஓகே. இந்த நாள் முடிஞ்சிடுச்சு நண்பர்களே. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாள் நான் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை வழக்கங்களுக்கு அடிமையாகிடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ணா, நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோவை லைக்கே பண்ணாமல் கமெண்ட் பண்ணிடுறீங்க. லைக் பண்ணுங்கள்.
எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகே, உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருப்போம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நைட் 8 மணிக்கு வீடியோவில். பாய்.